ஹாய் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் என்னோடய வேனிட்டி, பிரைடல் வேனிட்டி. ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், அது என்னென்ன ப்ரைஸு, ஆக்சுவலி நான் வச்சுருக்கிறது பிராண்டட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் விலாகுன்னு சொல்லிட்டேன். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனியாக வெளியில் கிடந்ததுனால இதையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு அப்புறம் திரும்ப இதை மூடிட்டு திரும்ப உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ஆஹா இதெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்றது தெரியும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலி ஜிப்பெல்லாம் போடல, சும்மா தான் வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய வேனிட்டி பேகு. குப்பை மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணால் தானே தெரியும். ஏன்னா வந்து இது எப்போ எடுத்துகிட்டு இருப்பேன்னா மாடல் ஷூட் எதாவது வச்சுருந்தேன்னா எடுப்பேன். மேக்கப் அதிகமாக போக மாட்டேன். போச்சு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி தொடச்சி கிடச்சி அப்படியே வச்சு அழகாக எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா பார்க்குறவங்க நம்ம பேக்கை பார்த்தா இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்களே அப்படின்றதுனால நினச்சிக்கணுங்கிறதுனால அப்படி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வச்ச அந்த ஹேர்பின் பாக்ஸ் தான் இருக்குது. ஹேர்பின் பாக்ஸ் இது ஐயோ கொட்டிச்சு, கரெக்டாக மூடில் பொழுது. இது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி தான் வந்து என்ன ஆகும்னா பேக்கில் நாஸ்தி ஆகிடும். இதுலேயே பாருங்கள் எத்தனை ரப்பர் பேண்ட்ஸ் கிடக்குன்ட்டு. ஆக்சுவலி என் பொண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து விளையாடுவாங்க இதெல்லாம். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின்ஸ். நம்ம இந்த பூலாம் சொருவறதுக்கு இதை யூஸ் பண்ணி சும்மா போய் வாங்க வேணாம்ட்டா ஒரு வாமையா பிராண்ட் இது. அதை வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்கினா நமக்கு ஒரு 70 rupees. இதோட ரேட் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எகைன் பர்ச்சேஸ் பண்ண நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி பர்ஃபெக்டோட ஒரு ஐஷேடோ பேலட் தான். பாருங்க என் பொண்ணு என்னென்னலாம் கோலம் போட்டிருக்காங்க. பி பர்ஃபெக்டோட ஐஷேடோ பேலட் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா கார்னிவல் எக்ஸல். ஓகேங்களா, இதிலே வந்து டப்ளெக்லோ ஏதோ சம்திங் இருக்குது. இது மாதிரி 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கார்னிவல் எக்ஸல் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷேடுமே இருக்கும் உங்களுக்கு. கூல்ஸ்லேருந்து வார்ம் கலர்ஸ்லேருந்து எல்லா ஷேடுமே இருக்கும். அது வந்து ஒரு கோவத்தில் என்ன பண்ணிட்டேன்னா இதை பொண்ணை இப்படி மடக்கி வச்சு இப்படி அடித்தேன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் உடஞ்சிடுச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் மட்டும் உடையலை, இந்த ஷிம்மர்லாம் போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூல் கலர்ஸ் வார்ம் கலர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். சரிதா உங்களுக்கு? ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனு, தென் இந்த ரெக்லஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நார்மலாக கலர் ஷேட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேடுக்கும் ஐஷேடோ ஷேடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஷேடுக்கும் நீங்களே பாருங்களேன். இப்போ இது வந்து ஹால், பேசிக், ஸ்ப்ளெண்டோர், ஸ்லோ பர்ன் இந்த மாதிரி தான் வந்து கலர்ஸ்க்கு வந்து நேம் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷேடோ தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படியும் காமிக்கிறேன். இது வந்து பிளாக். அதே மாதிரி இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரௌன் இருக்கா, நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த வார்ம் கலரில் யூஸ் பண்ண. இப்போது இது நான் யூஸ் பண்ணேன்னா இந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன், இந்த ஷிம்மர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணனா இதை யூஸ் பண்ணுவேன், இதை யூஸ் பண்ணனா இதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ளூ யூஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் யூஸ் பண்ணால் இங்கே க்ரீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதிலே பக்கத்துலேயே நமக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஷிம்மர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்னடா நம்ம வந்து ஷிம்மர் கொடுக்கலன்னா அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு ஷேடோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. பி பர்ஃபெக்டோட கார்னிவல் எக்ஸல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம போவேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட ப்ரஷ் கிட்டு. இது வந்து ஒரு பிகினர்ஸோட சூப்பர் ஃப்ரெண்ட்லின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32 ப்ரஷ் இருக்கும். என்ன அலங்கோலம் பண்ணி வச்சுருக்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணாதானே அப்படியே மேக்கப் போகிறதா அப்படியே வச்சுருது. என்றைக்கு அடுத்து மேக்கப் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி வச்சு கிளஸிக்கு வச்சு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். அதுதான் நடந்துட்டுருவீங்க. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரஷ் கிட் மட்டும் ஒரு ப்ரஷ் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணது தான். தென் வந்து ஒரு வாமையோட ப்ரஷ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை காமிக்கிறேன். அது இதில் இல்லை, உள்ளே இருக்கான்னு தெரியல. ஆமாம், உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த இதில் உள்ள ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இதோ இருக்கு பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி ஃப்ரெஷர்ஸ்லாம் ஒரு மாதிரி இதுவாகிட்ருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பவுன்ஸே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் நான் வாங்கினேன். இது வந்து அதில் உள்ளது. இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினது. இதுவுமே பிஎஸ்சி 254. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ரஷ் இருக்குதுன்னு காமிக்கணுமா? ஸோ நான் அது வந்து ப்ரஷ்ன்ட்டு வந்து தனியாக விலாக் போடுறேன்.
இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் இல்லையா, ஸோ அதனால் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, என்னடா நம்ம புதுசாக வந்து வேனிட்டிலாம் போட்டுட்ருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிஎஸ்சியோட ஒரு ப்ரஷ் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 சம்திங். ஆனால் நான் ஆஃபரில் வந்து 7,000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7,000 8,000 கரெக்டாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போமா, க்ரிம்பர். நான் இந்த க்ரிம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரிம்பர் பாருங்கள் தெரியும், இது வந்து வாமியா பிராண்டு. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் நம்ம ஹீட் ஆகும். இந்த க்ரிம்பர் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே பட்டு ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இதில் இல்லை. நல்ல க்ரிம்பிங்கும் ஆகுது. நம்ம ஒரு செட்டிங்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேரை ஈஸியாக வந்து க்ரிம்ப் பண்ணலாம். அல்ட்ரா மைக்ரோ க்ரிம்பர், வாமியா பிராண்டு. ஸோ இதுதான் க்ரிம்பர் என்னோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்லிங், இதுவுமே சேம் வாமியா பிராண்டு தான். இதில் வந்து என்ன அப்படி ஒரு பெனிஃபிட்னா, ஆக்சுவலி முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் வந்து ஐகானிக் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பாதி பேர் வச்சுருக்காங்க வாமியெல்லாம், வச்சிடலாமெல்லாம் இல்லை. ஸோ என்ன இது பார்க்குறேன், ஐகானிக் முன்னாடிலேருந்தே இருக்குது, ஆனால் வாமியா இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு, இது வந்து ஐகானிக்லேயே இருக்கும், ஓகேவா. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, ஐகானிக்கில் நம்ம வந்து கையாலேயே ரொட்டேஷன் பண்ணணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம ஹேர் அப்படி வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணாலே போதும், நமக்கு ஹேர் வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிடும். ஸோ அந்த பெனிஃபிட்காக இதை வாங்கினேன். பட் நல்லா தான் இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100%க்கு வந்து ஒரு 50% தரலாம். பட் நான் என்னென்ன ஐகானிக் யூஸ் பண்ணல, அதுக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட்டை தேர்த்து ஐகானிக் வாங்கிட்டு அப்புறம் நான் அதுக்கு வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு தான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரைடல்லாம் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும்னா வீடியோலாம் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்தளவுக்குலாம் நான் தெளிவு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெகா ப்ரொஃபஷ்னலோட ஒரு ஸ்ட்ரைட்னர். ஜஸ்ட் இது சும்மா வாங்கினேன். இதே வந்து 3000 நினைக்கிறேன். இதுலேயும் சேம் அதே மாதிரி ஆன் ஆஃப் இருக்குது. 220 180 வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நமக்கு டெம்பரேச்சர். ஸோ அதனால் இது வாங்கினேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேனிட்டியில் அடுத்து கீழே கிடக்கிறது வந்து இந்த ஸ்ப்ரே, ஃபிட்டிங் ஸ்ப்ரே. இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ்டோட ஹேங்கவர். ஆக்சுவலி இது 3-in-1. இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இடையில நம்ம கன்சில் செட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் மேக்கப்புக்கு அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 4,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 4,000 சம்திங் வரும். இது வந்து டூ ஃபேஸ்டோட ஒரு ஃபிக்ஸட் தான். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு மேக்கோவர் வந்து நமக்கு ஸ்டே லாங் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்ததாக என்னோடய வேனிட்டியில் வந்து என்ன இருக்குது, ஷீன் ஸ்ப்ரே. இதை நான் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக தான் யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாமியால் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 என்னமோ தான், ஆனால் 1000க்குள்ளே தான். இது வந்து ஷைன் ஸ்ப்ரே நமக்கு வந்து, ஓகேங்களா, ஹேர் ஸ்டைலுக்கு ஷைன் ஸ்ப்ரே இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்சஸ் நிறைய வச்சுருப்பேன், ஏன்னா யூஸ் ஆகும், அதனால் இந்த ஸ்பான்சஸ் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஏசியோட பிக்மெண்ட் டவர் அப்படின்னு பேர். ஆனால் இதில் உள்ளது என்னென்னா ஷிம்மர். இதில் வந்து ஒரு டவர் மாதிரி கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, லைனாக எல்லா கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூல் கலர்ஸும் இருக்கும், வார்ம் கலர்ஸும் இருக்கும், பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸும் சேம் 2000 சம்திங் தான் இதோட ப்ரைஸும். ஷிம்மருக்கு யூஸ் பண்ணுவேன். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட இதை காணும். இது வந்து எஸ்பி வெல்லா பார்த்துப்பீங்க, எஸ்பி வெல்லாவோட ஹீட் ப்ரொடக்ஷனோட ஸ்ப்ரே. இதுவும் 1000க்குள்ளே தான், சரியாக ஞாபகம் இல்லை. இதோட கேப் இதுக்குள்ளே தான் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்கேயாவது போகும்போது தான் வந்து இது என்ன பண்ணுவேன், கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்க்குற மக்கள் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசு போட்டு வாங்கி இப்படி போட்டு வச்சுருக்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா என் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்குது. 3 எதை எடுத்துக்கிட்டு 6000 நம்ம வந்து அடித்து வாங்கி வச்சாலும் திரும்ப அதை தான் பண்ணுங்க. அதனால் நம்ம அதை சமாளிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்பி வெல்லாவோட ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ரிப்பராக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ட்ரைட்னராக இருக்கட்டும், எதுனாலும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹீட்டை வந்து நம்ம ஹேரில் படாமல் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் இது என்னோட பர்சனல் யூஸ் பண்ணுறது. அது வந்து எங்கே கிடக்கு பாருங்கள். இது வந்து கலர் பால். இது வந்து என்னோட ஷேடு, அதாவது ப்ரௌன் ஷேடு. நான் ஒரு மீடியம் டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அந்த என்னோடய ஷேடோ ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா தான் இருக்கும். இதுவும் லாங் லாஸ்டிங்காக. இது வந்து சீரம், ஹேர் சீரம், ஸ்ட்ரெஸ் அண்ட் மீயோட அல்டிமேட் க்ளாஸ். இது எல்லாமே ஒரு 500 தான். ஸோ இந்த சீரம் வந்து சூப்பராக இருக்கும் ஹேருக்கு. நீங்கள் வந்து இது லெவான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்குது. ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் 500 தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரிலேட்டடெல்லாம் முடிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீகோடோட ஃபவுண்டேஷன். ரீகோட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபவுண்டேஷன் தான். எப்போவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதோட ஃப்ளாலர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து ரீகோடோட ஹெச்டி லூமினஸ் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து என்னோடய ஷேடு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 06 தெரியும். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஷேடு. ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன். நான் வந்து நிறைய ஷேடு வச்சுருக்க மாட்டேன். ஒரு 4-5 ஷேடு தான் வச்சுருப்பேன். அதை நமக்கு சம்திங் எங்கேயாவது தேவைம்போது அதை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபாரெவர் 52 ப்ரோவோட ப்ரோ ஆர்டிஸ்ட். இந்த ஃபவுண்டேஷன் இதுவும் என்னோடய ஷேட் தான். இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஜன் போட்டிருக்கு. BU இதில் போட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான். இது வந்து என்னோடய ஷேடு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1700 நினைக்கிறேன். ஆனால் ரீகோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800-900 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய செல்லா குட்டினே சொல்லலாம். இது நாஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து ஷேடு வந்து பஞ்சாப். நம்ம வந்து ஒரு பஞ்சாப் மட்டும் வச்சுருந்தா போதும். இது வந்து நமக்கு ஒரு ஃபேர் ஸ்கின் டோனும் சொல்லலாம். நம்ம வந்து மீடியம் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம பஞ்சாப் யூஸ் பண்ணால் நம்ம வந்து இப்போது ஒரு மேக்கப் பண்ணுறோம், ஹச்டி பண்ணுறோம், அதில் எந்த லிக்யூடும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் எனக்கு வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு நாஸ் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் நாஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ண முடியாது. ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீகோடு. இதோட கவரும் காணும். இது வந்து ஃபேர் ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா 03. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு காமிச்சது 06. இது வந்து 03. இது வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோன் தான். இதோட ப்ரைஸும் 900 தான். இதெல்லாம் சும்மா டப்பா. இது டப்பா கிடையாது. இது வந்து ஸ்ப்ரே. இது சும்மா எம்டி, எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கி வச்சேன். சும்மா ஒரு 190 என்னமோ கிடச்சிது மாலில், அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ஃபாரெவர் 52. இந்த மாய்ஸ்சரைஸரும் நல்லா தான் இருக்குது. நான் மேக்கப்புக்கு இப்போலாம் இதை தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எல்லாமே இன்னொரு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுவேன். நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட கியூட்டி என்ன சொல்லலாம், டியூட்டின்னு சொல்லலாமா, இங்கிலாட்டோட ஐலைனர் ஜெல் தான். சூப்பராக இருக்குங்க. நமக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வரைகிற இடம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கை போன போக்குக்கு தானாக வரும் இங்கிலாட்டை. இது வந்து ப்ரைஸ் 2500. ஆமாம் 2500 தான். பட் சூப்பராக இருக்கும். இது 30 ml 5.5 கிராம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிராம் தான். ஸோ இங்கிலாட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணா ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விஸ் பியூட்டி இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ வந்து இது வந்து டெர்மா கலர். ஆக்சுவலி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரைலானோட பேலட் வந்து வேறு கலரில் இருக்கும். இது க்ரைலான் தான், பார்த்து பயந்துடாதீங்க. டெர்மா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 6 கலர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து டஸ்கி ஸ்கின், ஃபேர் ஸ்கின், நம்மளோடது நார்மல், இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 12 இருக்குது, 24 ஷேட்ஸும் இருக்குது. நான் ஆனால் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 சம்திங், சாரி 3000 சம்திங். நெக்ஸ்ட் வந்து ஃபாரெவர் 52ஓட ஃபாரெவர் 52ஓட ஹைலைட்டர்ஸ். ஸோ நான் என்னோட யூஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அது இந்த கோலத்தில் இருக்குது. அதனால் இதை நினச்சிக்காதீங்க. நான் ஜஸ்ட் வந்து நோஸ் கிட்டையும் ஐப்ரோஸ் கிட்டையும் இந்த வந்து ஹைலைட் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52ஓட வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட் பவுடர். ஷேடு என்னோடது, சாரி என்னோட ஷேடு. சரிங்க, நல்லா இருக்குது. இதுவும் சூப்பராகவே ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. ஃபாரெவர் 52. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52ஓட கன்சீலர். நான் எல்லாத்துலேயும் வச்சுருப்பேன். பட் எந்த ஸ்கின் டோன் நமக்கு வருதோ அந்த ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி சில நேரம் ட்ரை ஸ்கின் வரும், சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணுவோம், இல்லை காம்பினேஷனில் சென்சிட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன், ஃபாரெவர் 52. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி அக்சசரிஸ் தான் என்ன பண்ணும், ஒரு ப்ரைடல் மேக்கப் போனால் முக்கியமாக வேணும். இதெல்லாம் எல்லாமே வாமையாக தான்.
இதுவும் வாமையா, இதெல்லாம் வாமையா தான், கிளிப்ஸ் எல்லாமே வாமையா தான். ஸோ வாமையால் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்லேயும் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டிலையும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பை பண்ணோம் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கிறது, நம்ம சவுகார்பேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வாமையான்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு ப்ளஷ்ஷு, பவுடர் ப்ளஷ். இதோட ஷேட் வந்து பீச். இது ஜஸ்ட் நான் என்னோடய யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன், எந்த மேக்கப்புக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இது சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஸோ அதனால் அது யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது சூப்பர்வான மேக்ஸ் மியாவோட ப்ரைமர். இது வந்து போர்லெஸ் தான், ஓகேங்களா? அது போட்டு பார்த்தீங்களா, பிளர் அண்ட் போர் ப்ரைமர் தான். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் டோனர்லாம் போட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணால் உங்கள் ஃபேஸில் போதும். அப்படியே ஒரு மின்னு அப்படி பள்ளன்னு இருக்கும் லைட்லலாம் பார்த்தா. நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். என்ன பார்த்தா ஏன்னா கலராக இருக்குது அப்படின்னு. கலர்லாம் இல்லை, இதுதான் அதுக்கு காரணம். நான் இதை மட்டும் நானே போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இது ப்ரைமர்னா ஒயிட் கலரில் இருக்காது, இது தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைமரை இது மேக்கப்பும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 3000 சம்திங் அதோடது. டூத்பேஸ்ட்டோட இது கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா, ஹீட்டரோட கேப்பை. ஏன்னா இதுக்குள்ளே தான் கிடக்கும், இதை தாண்டி இங்கேயும் போகாது. வச்சாச்சு. சரி, வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். இது வந்து ஐ பேச்சஸ், நம்ம சைடில் வந்து ஐ ஷேடோ போடும்போது கீழே எதுவும் பற்றக்கூடாதுல்ல, அதனால் இது யூஸ் பண்ண. ஆனால் வாங்கி வச்சுருக்கேனே தவிர யூஸ் பண்ணலை. இது அது மாதிரி குட்டி ஒரு எம்டி பாக்ஸ். இது வந்து ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனில் உள்ள காம்பேக்ட் பவுடரில் உள்ள ஸ்பான்ச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது, ஹீட். இது வந்து ஹோல்டிங் ஸ்ப்ரே, டாஃப்டோடது. இது சூப்பராக இருக்கும், ஹோல்டிங் ஸ்ப்ரேக்கு நல்லாயிருக்கும். இது ப்ரைஸ்லாம் தெரில, வாங்கினது மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரஷ் கிட்டில் மிஸ் ஆயிடுச்சு, ஆங்குலர் ப்ரஷ். இது நைஃப் எப்போவுமே வச்சுருப்பேன், ஏன்னா சில ப்ரைடல் மேக்கப் போகும்போது ஹேர் இருக்கும், இல்லை ஐப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம இதை வச்சு பண்ணிக்கலான்ட்டு இது ஒரு செட் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இது இதுக்குள்ளே உள்ளதுன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் உள்ளதுன்னு. ஸோ இந்த மாதிரி அட்டை, குட்டி குட்டி பின்ஸு, ஹேர் பின். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன், ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பேன். அடுத்து ரீகோடோட ப்ரிப்பர் அண்டு ப்ரெப்ரஸ் ப்ரைமர் ஃபிக்சர். ஆக்சுவலி இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபிக்சராகவும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நம்ம கன்சில் பண்ணிட்டு சென்டர்லேயே அடிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இது நான் பார்த்தாலே தெரியும் உங்கள் பாட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, லாங் ஸ்டேவும் கொடுக்கும் நமக்கு. ரீகோட் வந்து இது வேணும்னா யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ரீகோடில் இன்னொரு பிராண்ட் வந்து கிரிப் ப்ரைமர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஓசிஸோட ஹேர் சீரம், அதாவது லைட் கண்ட்ரோல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு செட் அண்ட் கீப் ஸ்ப்ரே. ஜஸ்ட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ப்ரைடுக்கு போகும்போது இதை நான் வாங்கினேன், மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ட்டு இதை அங்கே வாங்கினேன். இது என்னன்னு தெரில, ஆனால் அது கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸியோட க்ளோ டோனிக், சூப்பராக இருக்கும் டோனர். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், ஃபிக்ஸி பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோனர் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வாமையோட மேஜிக் ட்ராப் ஈஸி பிளெண்ட். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கன்சிலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங் ஸ்டே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈஸி பிளெண்டுக்கு நல்லாவும் இருக்குன்ட்ருக்காங்க. 1500 நினைக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. வாமையா பிராண்ட் இது, ஆனால் வாமையோட ஓன் மேனுஃபேக்சரிங். அடுத்து ஷாப்பரல். இது வாங்கினேன், ஆனால் எனக்கு சுத்தமாக இது பிடிக்கல, நல்லாவே இல்லை. ஷாப்பரல் வந்து ஃபவுண்டேஷன் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷாப்பரல் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் ஸ்கின் ஷேட் தான். ஸோ நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், ஆனால் அன்றைக்கி மேக்கப் லுக்குக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண நல்லா இல்லை. ஒரு ஃபவுண்டேஷனோட கேப் கிடச்சிருக்கு, அதனால் அது அதில் போட்டுடலாம். அடுத்து இது கலர் பாரோட மிசலர் வாட்டர் கிளென்சிங் ப்ரஷ் க்ளீனிங், இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்பெஷலாக கிடக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டஸ்ட் பவுடர் இருக்கு இல்லையா, வால்யூம் பவுட்ரு. இது இந்த பிராண்டு நிர்வேல் நினைக்கிறேன், நிர்வேல் ஸ்டைலிங். ஆக்சுவலி ஓசிஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் இதை வாங்கி யூஸ் பண்ணேன்.
நமக்கு இதை வச்சு நம்ம அழகாக வந்து இது பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது. இதுவும் வாமையில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இதெல்லாம் வாங்கி ஒரு 3 months ஆகுது, 3-4 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஹேர் பின்ஸு. ஸோ இனிமேல் தான் வாமையாக போக முடியுமா என்னன்றது தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் போகும்போது அதில் போட்டிருக்கேன் நான். இது சைடில் இந்த காதுக்கு போடுவோம்ல அது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மோஸ், ஸ்டைலிங் மோஸ். பிராண்ட் வந்து நோவா கோல்டு. ஸோ ஒரு மோஸ் லைட்டாக அடிச்சுக்கணுங்களா, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே பாருங்க, சில கேஸ் நிறையா ஃபார்ம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குது. சரி நான் அப்புறம் வீடியோவில் காமிக்கிறேன். வந்துடுச்சு. ஒரு மாதிரி நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா நிறையா வந்துடும். இது இந்த ஊசி நமக்கு ஜடை கட்டுறதுக்கு. இது ரப்பர் பேண்டு. இது பார்த்திங்கன்னா வாமையா பிராண்டோட ப்ரஷ் கிளீனர், அந்த ஸ்க்ரப் பண்ணுவோம்ல ப்ரஷ்ஷை அது. நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர், பிஏசியோட காம்பேக்ட் பவுடர். ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் ஸ்கின் டோன். இது வந்து பவுடர், என்ன பவுடர், லூஸ் பவுடர், ரீகோடது. ரீகோட் சூப்பராக இருக்குது. லூஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகக்கதையிலையும் சோகக்கதை, ரொம்ப சோகக்கதைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் பியூட்டி ப்ளஷ்ஷு தான். இது என்ன பண்ணிட்டேன், என் பொண்ணு எடுத்து போட்டு உடச்சிருச்சுங்க. 3500 4000 சூப்பராக இருக்கும் இந்த ரேர் பியூட்டி ஹாப்பி ஷேடு வந்து செம்மையாக இருக்கும். இது மட்டுமே நம்ம போட்டோம்னா அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும். பட் உடஞ்சிச்சு, திரும்ப ரீஃபில் பண்ணணும். இதை வேறு தான் வாங்கி வைக்கணும், என்ன பண்ணுறது, இது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இது வந்து ரீகோடோட ப்ரைமர். நான் சொன்னேன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. இதுவும் கோர்ஸ் ப்ரைமர் தான், இதுவும் நல்லாயிருக்கும். மேட்டிஃபையிங் ப்ரைமர் ரீகோடோடது. அடுத்து மேக்கோட காம்பேக்ட் பவுடர் NC45 ஷேட். எனக்கு மேக்னா ஏன் அவ்வளோ சாரி பண்ண, அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு மேக். பார்த்தீங்களா என்னோட ஷேட் NC45. ஸோ இது வந்து 3500. நெக்ஸ்ட்டு இது என்னோட மாய்ஸ்சரைசர். பட் இந்த குவென்ச்சோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசர் சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸ்டிக்கி ஃபினிஷிங்கே இருக்காது. மாய்ஸ்சரைசர் போட்டாலே நம்மளோட ஸ்கின் அப்படியே ஒரு க்ளோவியாக இருக்கும், ஸ்டிக்கி ஃபினிஷும் இருக்காது. லென்ஸ், இது லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் லுக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓ லென்ஸ் தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இது கலர் எசன்ஸோட ஷிம்மரு. ஸோ இது வந்து பெக்காவோட ஹைலைட்டர். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள் உடஞ்சிட்டு, எல்லாம் கண்ணாப்னான்னு போட்டால் எப்படி இருக்கும். இதுவும் 3000 சம்திங் தான், 4000 நினைக்கிறேன். பெக்காவோட ஹைலைட்டர்ஸ். இது த்ரெட்டு, நூல்கட்டை. இதுக்கு மேலே ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது. வந்துட்டான்ல செலவாக்குட்டி. மேக்ஸ்மியா, நீங்கள் கண்ணை மூடிட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மேக்ஸ்மியா வாங்கலாம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வெல்வெட் மேட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், பிளெண்டிங் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும். கவரேஜ் வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ன ஃபேர் ஸ்கின் யூஸ் பண்ணல, ஆனால் ப்ரௌன் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேணால் ஒரு டெமோ காமிக்கிறேன், நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ இது செம்மையாக இருக்கும். ஒரு 2000 தான். பட் ஆனால் வேறு லெவலுங்க இந்த ஃபவுண்டேஷன், சும்மா சொல்லக்கூடாது. இது வந்து ஹேர் டோனட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூடா பியூட்டி. இதுவும் 4000. ஹியூடா பியூட்டியோட டிரான்ஸ்பிளண்ட் பவுடர். இதுவும் சூப்பராக இருக்கும். நமக்கு பனானா பிரெட் சூப்பராக இருக்கும் இதுவும். நெக்ஸ்ட்டு வாமையாவோட பிளெண்டர். இது ஒரு கலர் எசன்ஸோட லிப்ஸ்டிக்கு. அடுத்து இது ஒரு இது என்ன பிராண்டு, மோய்ரான்னு சொல்லிட்டு, இது 1000 நினைக்கிறேன். இது ஒரு ஷேடு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கட்டர் எப்போவுமே வச்சுருப்பேன். அப்புறம் இதுதான் சில்க் டோனட்டு, ஹேர் டோனட்டு, அவ்வளோதான். இது வந்து நெயில் வந்து யாராவது ப்ரைட் இதை போட்டுட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு, அன்றைக்கி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இதில் எல்லாமே அவ்வளோதான். அடுத்து இதை ஓப்பன் பண்ணிடலாமா? இதில் தான் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம், பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நான் இப்படியே வச்சு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறேன். அங்கேயே லிப் லைனர். பிராண்ட் வந்து மாஸ். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட். சூப்பராக இருக்கும். இந்த யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து கான்டோர் Forever 52ஓட க்ரீமி கான்டோர். ஜஸ்ட் இதை அப்படி லைட்டாக
ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே கான்டர் வந்து நம்ம டேரெக்டாக இதை அப்ளை பண்ண வேணாம். லைட்டாக ப்ரஷ் வச்சுட்டு கான்டர் ப்ரஷ் வச்சு நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதுவும் 1000 நினைக்கிறேன். இது வந்து 350 நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. இது Forever 52. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் 3500 ஹைட்ரண்ட், அதாவது நமக்கு வந்து ஹைட்ரேஷன் நல்லாவே கொடுக்கும். இது நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஜூடியோவில் வாங்கினது. இது எனக்காக வாங்கினது. இருந்தாலும் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ப்ளம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? இதே மேலே இருக்கு இல்லையா, அதே ஷேடு தான் அது. இது ஷாப்பரலோட வேஸ்ட்டுங்க. ஷாப்பரல் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது ஒன்று வாங்கின லிப் லைனரு சுத்தம் வேஸ்ட்டு. இது ஷேடு வந்து இந்த ஷேடு தான், லாவிஷ். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியோட 2-வே ஜெல். இது ஆக்சுவலி இந்த ஜெல் எதுக்குன்னா, நம்ம ஐ ஷேடோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஷிம்மர் யூஸ் பண்ணால் நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஏ கேர்ளோட 3 ஷேடு வச்சுருப்பேன் நான். ஒரு ஃபேர் ஷேடு வச்சுருப்பேன், அதே மாதிரி ஒரு டார்க் ஷேடு வச்சுருப்பேன், மீடியம் ஷேடு வச்சுருப்பேன். அப்புறம் ஆரஞ்சு கரெக்டரும் வச்சுருப்பேன். நான் ஆரஞ்சு கரெக்டர் காமிக்கிறேன். இது பாருங்க, இது வந்து ரெட்டு, அதாவது ஆரஞ்சு ரெட்டு சொல்லுவாங்களே. ஸோ இதுதான் நான் மோஸ்ட்லி வந்து கன்சில் பண்ணுவேன். டெர்மா வந்து யூஸ் பண்ணுவேன், ஆனால் பட் இதை ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Forever 52ஓட ஐலாஷஸ் க்ளூ. இது பார்த்தா மஸ்காரான்னு நினச்சிட்ருப்பீங்க, நினைக்கிறேன் ஐலைனர் நினச்சிப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஐலாஷஸ் க்ளூ. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நமக்கு ஐலைனர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து Forever 52ஓட நெயில் பாலிஷு சூப்பராக இருக்கும். நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே நல்லா நிற்கும். இந்த ஷேடு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதில் ஆர்டர் போட்டேன். அதுனா நைக்காவில் பேரோல் காகு, அதோட ஸ்பெல் எனக்கு தெரியல. சில்க் மேட் லிக்விட் சூப்பராக இருக்குது. உண்மையாக லாங் லாஸ்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ரெட் ஷேடு மொயராவோடது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பாரோட, இது நான் வந்து ரிவ்யூ கொடுத்தே ஆகணும். கலர் பாரோட லைனர் தான், லிப் லைனர். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு சும்மா டச் பண்ணாலே என்ன ஆகும், அப்படியே டார்க்காக தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ சூப்பராக எங்கள் லிப்ஸில் ஓடும்போது இதை மட்டுமே நம்ம லிப்ஸில் போட்டு அப்ளை பண்ணோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதனால் வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வாங்கினேன், ஆனால் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எங்கே மேக்கப் போனால் தானே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாபி ப்ரௌனோட கன்சீலர். இது வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் டோன்னே சொல்லலாம், மீடியம்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நேச்சுரல் சொல்லிட்டு இருக்குது இதோட ஷேடு. பாபி ப்ரௌன் 3500 சம்திங். இது வந்து நான் வச்சுருக்கேன் பாபி ப்ரௌனோட ஒரு கன்சீலர். இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம கலர் லிஃப்டிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இதை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா, ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்டட் அப்படின்னா லிப் சென்சிட்டிவ்னு போட்டிருக்கு, சென்சிட்டிவ் நேஷ்னல். இது என்ன Forever 52. Forever 50 சேம் இதே ஷேட் வாங்கினேன். இது வந்து ப்ரௌன் ஷேடு. அதே மாதிரி ப்ரைடல், சவுத் இண்டியன் ப்ரைடல் தான் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி ஷேட் தான் நிறையா வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் கலர் லிப் லைனர். நான் வச்சுருக்க லிப் லைனர் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கலர் பார் இன்னும் நல்லாயிருக்கும். இது 350. இது ஜூடியோவில் வாங்கின லிப் லைனர். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அது இல்லைன்னு நினைக்கிறேன், சரியாக போச்சு. இல்லை, தூக்கி தான் போடணும். இது வந்து ஸ்பான்ச்சு. இது வந்து நம்ம வந்து ஐலைனர் ஜெல் இருக்கு இல்லையா, மாஸோடது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ப்ரௌனு 2 ஷேட் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோ கன்சிலர் இது ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் ரீகோடோட லிப்ஸ்டிக் பேலட் வந்து ஒன்று இருந்துச்சு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்து செட்டாக இருக்கும். அதில் எல்லா கலர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. டார்க் கலர்ஸு, நியூட் கலர்ஸு எல்லாமே அதுலேயே இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு 16 நம்ம ஷேட் போட்டு அப்புறம் பேக்காக இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இது வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஸ்டே. இது வந்து ஒரு லைட் பாலிஷ். ஜஸ்ட் இது சும்மா வாங்கினேன். இது மாதிரி ஒரு குட்டி ஸ்பான்ச் வச்சுப்பேன் நம்ம வந்து ஐக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது Forever 52ஓட ஐலாஷஸோட க்ளூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ இது ஸ்பேச்சுலா. ஸோ இந்த மாதிரி குட்டி ப்ரஷ்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிப்பேன். இது அந்த இது காமிச்சேன்ல ஐலைனர், அதுக்குள்ளே ப்ரஷ்ஷு. இது NYXோட கிளிட்டர் க்ளூ. NYX தான் கிளிட்டர் க்ளூ. இதுவும் நான் அந்த 2-வே ஜெல்லும் யூஸ் பண்ணுவேன். இது லிப் பாம் SPF 30 மினிமலைஸ்டுன்ற பிராண்டில் தான் லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு